வன்மம் வன்மம் பாரு வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். ராங் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இருந்து விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டது சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலேவோட கார் டாஸ்க்ல சாண்ட்ராவை விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் தள்ளிவிட்டது. அதனால சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் ஏற்பட்டது. இதனால திவ்யா, சபரி, விக்ரம், கானா வினோத்னு எல்லாருமே கமருதீன் கூட சண்டை போட்டதுன்னு இந்த கார் டாஸ்கே மிகப்பெரிய பிரச்சனையில தான் முடிஞ்சது. விஜய் சேதுபதியும் நேற்று எபிசோட்ல விஜய் பார்வதி மற்றும் கமருதீனோட செயலை கண்டிச்சு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. அதை தொடர்ந்து விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த சம்பவத்தால பலருமே விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக பேசிட்டு வந்தாலும் சிலர் சாண்ட்ரா நடிச்ச டிராமா பண்ணி தான் ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க, இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வெளியே வந்த விஜய் பார்வதி இந்த ரெட் கார்டு இன்சிடென்ட்க்கு முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதிக்கு ஆதரவா பலருமே ஷேர் பண்ற ஸ்டோரிஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்டோரிஸ்ல பலரும் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, சபரியால விஜய் பார்வதிக்கு அடிபட்டு கண்ணு வீங்கும் போது யாருமே விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. மேலும் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ற விஜய் டிவி ஆர்டிஸ்டும் மற்றும் எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாரும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்பெல்லாம் மனிதாபிமானம் எங்க போச்சு? சாண்ட்ரா கார்ல இருந்து வெளியே தள்ளப்பட்டதும் அவங்க எப்போதும் போல டிராமா பண்ணி அந்த ஆக்டிங்கை எல்லாருமே நம்பி இப்போ அவங்களால 2 நல்ல கண்டஸ்டன்ஸ் வெளியே போயிருக்காங்க. இது ஒரு அன்ஃபேர் ரெட் கார்டு. இவ்வளவு நாள் பிக் பாஸ் ஷோவை கொண்டு போனதே பார்வதி மட்டும்தான். இப்படி டிஆர்பிக்காக அவங்கள பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற ப்ரொடியூசர் ரவீந்தரும் சாண்ட்ரா பண்றது 100% டிராமா தான், இப்படி நடிச்சு அவங்கள வெளியே அனுப்பிட்டா அந்த கர்மா சும்மா விடாது. கண்டிப்பா சாண்ட்ரா மற்றும் பிரஜின் 2 பேருமே இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணவே முடியாது. சாண்ட்ரா நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோவையும் விஜய் பார்வதி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி சோஷியல் மீடியால கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. விஜய் பார்வதியும் தொடர்ந்து அதையெல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. விஜய் பார்வதியோட இந்த ஸ்டோரிஸ் மூலமா சாண்ட்ரா நடிச்சு ஏமாத்தி தான் வெளியே அனுப்பிட்டாங்க, இது ஒரு அன்ஃபேர் ரெட் கார்டு, டிஆர்பிக்காக பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நிலையில வன்மம் அப்படின்னு பார்வதி பேசின அவங்களோட பழைய வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. வன்மம் வன்மம் பாரு வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். ராங் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். விஜய் பார்வதியை இதை பத்தி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் இல்லைனா வீடியோவை ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.